புரட்சி தலைமையின் புகழையும் பெருமையும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் நான் தனிப்பட்ட முறையில் வென்றென்றும் காப்பேன் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணாவின் இதயக்கணி பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு வெளியாகிய மாபெரும் வெற்றி பெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் இதயக்கணி திரைப்படம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு ரீரிலீஸ் செய்யப்பட்டு இன்று 225 நாட்கள் என்ற சாதனை படைத்திருக்கிறது. நவீன டெக்னாலஜியில் புத்தம் புதிய படம் போன்று இன்றைய தினம் திரையை பார்த்தோம். இதயக்கணி படம் எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்தில் மட்டுமின்றி அவரது மறைவுக்கு பிறகு ரிகார்ட் பிரேக் சாதனை படைத்திருக்கிறது. அந்த அளவு அவர் இறந்த பிறகு மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய தலைவர் எம்ஜிஆர். இந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொல்லாமல் சினிமாவிலும் சரி அரசியலும் சரி யாரும் நேர்த்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் சக்தி படைத்த தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரை சொல்வதெல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மிக முக்கியமான படங்களில் ஒன்று இதயக்கனியும் ஒன்று. திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற சமயத்தில் வெளியான படம் இது. படத்தின் ஆரம்ப காட்சியில் அதிமுக கொடியும் இறைகளை சின்னத்தையும் காட்டி இருப்பார்கள். இந்த படத்திற்கு இதயக்கனி என்று பெயர் சொல்லப்பட்டது ஒரு சுவையான வரலாறு. அதாவது நாடோடி மன்னன் படத்தை பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் ரிலீஸ் செய்தார் நம்முடைய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். படம் ஜெயித்தால் மன்னன், தோற்றால் நாடோடி என்னும் அளவுக்கு தன்னுடைய அத்தனை பணத்தையும் படத்தில் போட்டிருந்தார் புரட்சித் தலைவர். கணிப்பு எப்போதும் தப்பாது. அவர் கூறியது போல படம் சூப்பர் ஹிட் ஆனது. இதற்கு மதுரையில் நடந்த பாராட்டு விழாவில் பேரர் அண்ணா கலந்து கொண்டு பேசினார். மரத்தில் ஒரு கனி பழுத்து தொங்கிக் கொண்டிருந்தது. அது யாருடைய மடியில் விடுமோ என்று பார்த்துக் கொண்டிருந்தேன். நல்ல வேளையாக அந்த கனி என் மடியிலே வந்து விழுந்து விட்டது. அந்த கனியை எடுத்து நான் பத்திரமாக என் இதயத்தில் வைத்துக் கொண்டேன் என்றார். ஆம், புரட்சித் தலைவர் அண்ணாவின் இதயக்கனி. இதை எல்லா இடங்களிலும் சொல்லி பெருமைப்படுவார் நம்முடைய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதனாலே அண்ணாவின்